ஆயுத எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் குடியரசு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று தேசத்துடைய 68வது குடியரசு நாள். முதல் குடியரசு தினம் அரங்கேறும் பொழுது பலர் ஆர்வம் சொன்னார்கள், இந்த தேசமே இன்னும் சில ஆண்டுகளில் இருக்காது, சிதறண்டு போகும், அழிந்து போகும், பல துண்டுகளாக போகும் என்று சொன்னார்கள். அவர்கள்தான் சிதறண்டு போயிருக்கிறார்கள், அவர்கள்தான் உருத்தெரியாமல் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த தேசம் தொடர்ந்து வீறு நடை போட்டு வருகிறது. பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, சவால்கள் இல்லாமல் இல்லை. நாம் இந்த தேசத்தை நினைத்து பெருமை கொள்ளத்தக்க லட்சம் காரணங்கள் இருக்கின்றன. அதே போல அக்கறை கொள்ள வேண்டிய சவால்களாக இருக்கக்கூடிய காரணங்களும் பல இருக்கின்றன. மீண்டும் ஒருமுறை நேயர்களுக்கு குடியரசு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய கவனத்தை பெறக்கூடிய முக்கியமான இனங்கள் இவைதான். குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி தன்னுடைய குடியரசு நாள் உரையை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதை இந்த நிகழ்ச்சியில் கவனம் செலுத்தி விவாதிக்க இருக்கின்றோம். இந்த டிமானிட்டைசேஷன், இந்த நாடு இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிகழ்வு. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு தற்காலிக தேக்கமும் பின்னடைவும் இருந்தாலும் கூட நீண்ட கால அளவில் பொருளாதாரம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு கருத்து தெரிவித்திருக்கிறார். அப்படி கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது வெளிப்படைத்தன்மையை அதிகரித்திருக்குன்னு சொல்லியிருக்கிறார் குடியரசுத் தலைவர். அது பற்றிய கேள்விகள் எழுகின்றன. அதை தாண்டி இன்னொரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறார் குடியரசுத் தலைவர். மாநிலங்களில் சட்டமன்றங்களுக்கும் அதே போல பாராளுமன்ற மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல், அதற்கான அவசியம் இருக்கிறது, ஜனநாயகத்தை சீராக கொண்டு போகிறதுக்கு அதற்கான தேவை இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். இது பற்றியெல்லாம் கேள்விகள் எழுகின்றன. வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளரும் இந்த கட்சியுடைய மாநில செயலருமான திரு KT ராகவன் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்கின்றோம். மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த பிரமுகர் பேராசிரியர் அருணன் அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ பிறந்தகை அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான அமைப்பை சேர்ந்த திரு சுதர்சன் பத்மநாபன் அவர்களை, பேராசிரியர் சுதர்சன் பத்மநாபன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களையும் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியுடைய முதல் பகுதியில் குடியரசுத் தலைவர் உரையில மையமா இன்னைக்கு தேசிய தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். டிமானிட்டைசேஷன் பற்றி சொல்லியிருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பு அவர் விமர்சனம் செய்தார்னு எப்படி பரபரப்பாச்சோ அதே போல டிமானிட்டைசேஷனால டிரான்ஸ்பரன்சி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏத்துக்கிட்டாலும் கூட நாடு கண்டிராத பொருளாதார நடவடிக்கை இது, இந்த டிமானிட்டைசேஷன். இந்த டிமானிட்டைசேஷனால நாட்டுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், தாக்கங்கள் என்ன, அதை பற்றிய துல்லியமான விவரங்கள் இதுவரைக்கும் இல்லை. ஏன் இதுவரைக்கும் அந்த தகவல்கள் சொல்லப்படலை? நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் இவ்வளோ பணம் வந்திருக்கு, இவ்வளோ பணம் வரலை, இவ்வளோ பணம் வந்திருக்குன்னு தகவல் சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு ஏன் நிறுத்தப்பட்டது? கள்ள நோட்டு வந்தது பற்றி எந்த தகவலும் இல்லைன்னு RBI சொல்லியிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது வெளிப்படைத்தன்மையை அதிகரிச்சிருக்கு, இது ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு, இல்லை தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னு எப்படி நம்ப? திரு ஹரி, நேயர்களுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ முதலே பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னார், சில சங்கடங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு பிரசிடென்ட் கூட சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஷார்ட் டியூரேஷனில் நடக்கிற விஷயம், அதுக்கப்புறம் திருப்பி ரீகெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஏன் அறிவிக்கலை என்று சொல்லும் பொழுது பல முறை இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். RBIயும் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் எக்கனாமிக் செக்ரட்டரி சொல்லும் பொழுது சொன்னார், டபுள் கவுண்டிங் இருக்கிற வாய்ப்பு இருக்குது, அதனால we are all checking that இதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஃபார் ஹவு லாங்? ஹவு லாங்னா இப்போ எப்படி இருந்தாலும் இன்னொரு 4-5 டேஸில் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க 1ஆம் தேதி. அதில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அறிவிக்க வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கப்புறம் தாமதங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இதை வந்து எக்கனாமிக் செக்ரட்டரி சொல்லும் பொழுது இப்படி சொல்லியிருக்கிறாரு. வி ஹோப் அந்த பட்ஜெட்டில் சொல்லலான்னு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் கூட இதனால மற்றும் அரசாங்கம் வந்து மூடி மறைக்குதுன்னு சொல்ல முடியாது, டிலேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இந்த எவ்வளோ பெரிய விஷயம், 14.5 lakh, இட்ஸ்
14.5 lakh crore பணம் சொல்லும் பொழுது அது பேங்க்ல மாத்திரம் இல்லை, போஸ்ட் ஆஃபீஸில் கூட நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இது ரெண்டுத்தையும் அதை எண்ணுகின்ற வேலையை நடந்துட்டு இருக்குன்னு தான் ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கு. 9ஆம் தேதி வரைக்கும் எப்படி வாரம் இல்ல சில நாட்களுக்கு ஒரு முறை இவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்னு தொடர்ந்து அறிவிக்க முடியுது? ஸோ இட் இஸ் பாசிபிள். அதுக்கு தான் டிசம்பர் 31ஆம் தேதி இந்த கேள்வி கேட்டோம். இது என்ன அதிகமா இருக்கு, ஒரு சில நாட்கள் கூட டைம் கிடையாதான்னு கேட்டீங்க. பட் சோ மெனி டேஸ் ஆஃப் பாஸ். நம்ம அவ்வளோ பிரிமிட்டிவா இல்ல, அவ்வளோ அந்த முந்தைய காலம் போல இல்லை. இன்னைக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப எளிமையா இந்த நேரத்துல கொண்டு வந்திருக்க முடியும். டபுள் கவுண்டிங் மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதை ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்திருக்க முடியும். இன்னி வரைக்கும் ஆர்பிஐ சைலண்டா இருக்கு, கொண்டு வந்து முடியும்ங்கிறது திரு ஹரியோடைய கருத்தா இருக்கலாம். ஆனா ரிசர்வ் பேங்க் கவர்னரோ ஆர் எகனாமிக் செக்ரட்டரியோ கொண்டு வந்திருக்க முடியும்னு ட்ராக் ரெக்கார்ட் அடிப்படையில் சொல்றேன். இல்ல, நம்ம முதல்ல வரும்பொழுது அதனால தான் நடுவில் எகனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி சொன்னாரு டபுள் கவுண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. அது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த டைம் எடுத்திருக்கலாம். அதனாலேயே வந்து இதை மூடி மறைக்கின்ற விஷயம் எல்லாம் கிடையாது. இதனால பொருளாதாரம் நல்லா வந்திருக்குன்னு இன்னைக்கு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் கரப்ஷன் இண்டெக்ஸ்ல சொல்லும் பொழுது கூட அவங்க இதுக்கு இந்தியா வந்து கொஞ்சம் முன்னேறி வந்திருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்ற காரணமே இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால தான். ரெடியூசிங் த மேக்ரோ எக்கனாமிக் பொட்டன்ஷியல் ஃபார் கரப்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்குது. அதே போல நிறைய வந்து டிஜிட்டலைசேஷன் கொண்டு வந்ததுனால கூட இந்த மாற்றம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்குன்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது அப்படி அல்ல. ஜனாதிபதி அவர்கள் சொன்னது போல இது ஷார்ட் டியூரேஷன் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் அது நிச்சயமாக நார்மல்சி வில் பி ரெஸ்டோர்ட். அந்த வார்த்தை தான் திரு செல்வப்பிரந்தகை அவர்கள்ட்ட எடுத்து போறோம்னா ஒரு சின்ன கரெக்ஷன். தவறுதலா நவம்பர் 9 பதிவு செஞ்சேன். கடைசியா இந்த தகவல் வந்தது டிசம்பர் 9ஆம் தேதிங்கிறது நினைவு, மன்னிக்கணும், தவறுக்கு வருந்துறேன். நான் திரு செல்வப்பிரந்தகை அவர்கள்ட்ட கேட்க வரும்போது சில நாட்களுக்கு முன்பு ஜனாதிபதி டிமானிட்டைசேஷன் பற்றி விமர்சனம் செஞ்சாருங்கிறது ஒன்றில பெரிதும் பேசப்பட்டது. நீங்களும் ஜனாதிபதியே சொல்லிட்டார் பாருங்கன்னு உங்க கட்சியும் சொன்னது. நாட்டுடைய ஜனாதிபதி தன்னுடைய உரையில தெளிவா சொல்றாரு, இது வந்து பொருளாதாரத்துடைய ஸ்திரத்தன்மையை எந்த அளவுலையும் பாதிச்சிடல, மாறா வெளிப்படத்தன்மையை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சேஸ். இல்லை, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய உரையே வந்து பிஜேபி அரசால் அவங்க கேபினட்டால் அப்ரூவ் பண்ணி கொடுக்குற உரை தான். ஜனாதிபதி உரைன்றது அவரை தன்னிச்சையாக வந்து எழுதி வச்சு படிக்கிறது கிடையாது. இப்போ இங்கே சட்டப்பேரவைன்னா நாங்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கும்போது கேபினெட்டில் வந்து அதை பாஸ் பண்ணி இந்த உரையை கவர்னருக்கு அனுப்புவாங்க. அதை தான் கவர்னர் படிப்பார். கவர்னருக்குன்னு வரவு செலவு கணக்கு பார்த்து இதை நாடு எப்படி எங்க தன்னுடைய சொந்த கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. அதே நான் முடிச்சிடுறேன். இதை ஒட்டி தான் சொல்றேன். பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையும் சட்டமன்றத்தில் கவர்னர் உரையும் அரசுடைய உரை தான். ஆனா குடியரசு நாளுக்கு முன்னாடி, சுதந்திர நாளுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் ஆற்றக்கூடிய உரையில அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கான அத்தனை சூழல்களும் இருக்கு. குறிப்பா இந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அதை ஒவ்வொரு நிகழ்விலையும் பாஸ் பண்ணியிருக்கிறார். இன்டாலரன்ஸ் பற்றி அரச சுட்டி காட்டக்கூடிய வகையில புரிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. கடந்த பாகிஸ்தான் பற்றி பிரதமர் மன்மோகன் சிங் சொல்லாத கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இந்த குடியரசுத் தலைவர் அரசுடைய கருத்துக்களை தாண்டி அவர் அரசு மீது விமர்சனம் ஏற்படக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து தன்னுடைய உரைகள்ல பதிவு செய்யறாரு. பாராளுமன்ற ஸ்தம்பித்திருக்கும் போது கூட ஜனாதிபதி சொன்னார் இதெல்லாம் வந்து ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்ற. இது வந்து கேபினெட் கிளியர் பண்ண ஸ்பீச் தான். நீங்க ஒண்ணு அதை வெரிஃபை பண்ணீங்க. அதை தாண்டி ஜனாதிபதியார் அவருடைய கருத்துக்களை சொல்றதுக்கான டிமானிசேஷனை பத்தி சொல்லிருக்கார். இன்டாலரன்ஸ் பத்தி அவர் பேசினார். சார், நாட்டுல இன்டாலரன்ஸ் பெருகுது அப்படினாரு. அப்ப என்ன சொன்னீங்க? ஜனாதிபதி கவர்மெண்ட் சொல்றாரு. நீங்க அது கேபினெட் கிளியர் பண்ணதா? அது தனிப்பட்ட உரை. இது வந்து தனிப்பட்ட உரை கிடையாது. இது அரசு உரை. இது குடியரசு தினம்ன்றது தனிப்பட்ட கருத்து. அது உங்களுக்கு வசதியா வந்தா அவர் தனிப்பட்ட கருத்து. ஹரி அப்படி பேசக்கூடாதுங்க. பாருங்க, பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு, அவருடைய உள் மனசுல இருக்கிறத சொல்றாரு. இது அப்படி கிடையாது. போன ஜனாதிபதி உரையில, அதாவது குடியரசு நாளுக்கு முன்னாடியான உரையில அரசை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு. அதற்கு முந்தைய உரையில இடம்பெற்றிருக்கு. காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த போது காங்கிரஸ் அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்றதா புரிந்து கொள்ளப்பட்ட அம்சங்கள் ஏற்பட்டிருக்கு. So my only point is இது வெறும் அரசுடைய உரைன்னு பார்க்க வேண்டியது இல்லைங்கிறேன். இப்போ நீங்க ஏற்கனவே டிமானிசேஷனை பத்தி சொன்னீங்க. இப்போ பிஜேபியை சார்ந்த நம்முடைய நண்பர் என்ன சொன்னாருன்னா, இன்னும் கவுண்டிங்க முடியலன்னாரு. அந்த இன்னும் நான் ஒரு விபரத்தை சொல்றேன் கேளுங்க. ரிசர்வ் வங்கி ஆகட்டும், ஒரு தேசிய நாட்டுடைமை வங்கியுடைய கிளை ஆகட்டும், ஒரு நாளைக்கு 5 மணி 5:30 மணிக்குள்ள அவங்க பேலன்ஸ் பண்ணலன்னா அந்த பிரான்ச்சை விட்டு நகரவே முடியாது. டெய்லி பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்ஸ் ஷீட் போயிட்டு அவங்க மெயில் அனுப்பணும்.
அப்ரூவ் பண்ணணும். இதை எல்லாருக்குமே டேட்டா பேஸ் இருக்கு, எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைனா ரிசர்வ் வங்கிக்கும் அரசுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. துணை கவர்னர் காந்தி வந்து ஒரு ஃபிகர் சொல்றார், எவ்வளவு பணம் வந்திருக்குன்னுட்டு. ரெவென்யூ செக்ரட்டரி ஒரு ஃபிகர் சொல்றார். அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் ஒரு பெரிய முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்குள்ள ஒரு குழப்ப நிலை இருக்கு. இப்ப டிமானிசேஷனை பொறுத்த வரைக்கும் 50 நாள் பொறுத்து கொள்ளுங்கள் சரியாயிடுனாரு பிரதமர். இப்ப சரியா போச்சுங்களா? ரிசர்வ் வங்கி அரசு தான் இயக்குது, அது சுயாட்சியை குலைச்சிருச்சுன்னு மாதிரி இல்ல, முரண்பட்டு இருக்காங்க. இப்ப முரண்பாடு வளர்ந்துருக்கு. ஒரு அளவுக்கு தானே எல்லாத்துக்கும் துணை போக முடியும். அதுக்கப்புறம் அவங்களே பதில் சொல்ல வேண்டிய நாட்டு மக்களுக்கும் ஜுடிஷியலுக்கும். அதனால இப்ப முரண்பட்டுட்டாங்க அவங்க. காந்தி என்ன சொல்றாரு, துணை கவர்னர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எங்க ரிசர்வ் வங்கியுடைய ஃபிகர் இவ்வளவுதான் சொல்றாரு. வருவாய்த்துறை செயலாளர் என்ன சொல்றாரு, அவர் சொல்வது தவறு, எங்க கிட்ட வேற ஃபிகருக்கு இதான் சரியான ஃபிகர் என்றார். அப்ப முரண்பாடுகள் நிறைய இருக்கு. முதல்ல என்ன சொன்னாங்க, கள்ள பணத்தை ஒழிக்க போறோம், கருப்பு பணத்தை கண்டுபிடிக்க போறோம், தீவிரவாதிகள் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் பறிமுதல் செய்ய போறோம். இதுக்கு தான் இந்த டிமானிசேஷன், கேஷ்லெஸ் இந்தியான்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு வாரம் ஒரு முறை தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டே போகிறாங்க. நான் இன்னைக்கு நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க, எவ்வளவு கருப்பு பணம், எவ்வளவு கள்ள பணம், எவ்வளவு தீவிரவாதிகள் பிடிச்சிருக்கீங்க, அரசு கொடுக்க சொல்லுங்க. அரசு சொல்லணும். அந்த வெளிப்படைத்தன்மையை தாண்டி இது வந்து நாட்டுடைய பொருளாதாரத்தையே சீர்குலைச்சிடும். we are dead for ever என்று பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னார். அப்படி இல்லை இருக்குங்க. நீங்க நகரத்தை மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, அரி கிராமத்துக்குள்ள போய் பார்க்கணும். எவ்வளவு திருமணங்கள் நின்று போயிருக்கு, எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. நூற்றுக்கணக்கான உயிர்கள் ரொம்ப சர்வசாதாரணமா உங்களுக்கு? நிச்சயமா இல்ல. இது வெற்றியா தோல்வியாங்க அணுகுறது மேல இறந்திருக்காங்க. இந்த நீண்ட கால அளவுல இது தாக்கத்தை, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு குடியரசுத் தலைவர் சொல்றாரு. அது ஏன் புரிஞ்சுக்கிறேன். அதை தாண்டி IMF அந்த கருத்தை சொல்லுது, ஸ்லோ டவுன் பண்ணிருக்கு, ஆனா அதை மீள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாருடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க? இவங்க IMF உடைய கண்ட்ரோல்ல இருக்காங்களா, IMF இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஆய்வு பண்ணணும். மன்மோகன் சிங் இருந்தபோது எப்படி இருந்துச்சு? இப்ப சொல்றேன் நான், மன்மோகன் சிங் ஏங்க கடந்த காலத்தை பத்தி எதுக்கு ஆய்வு பண்றீங்க? இப்ப நிகழ்காலத்துல என்ன நடக்குன்னு பேசுங்க. ஆட்சி காட்சி IMF ஓட செயல்பட ஆட்சி கிடையாது. யாரு IMF கூட ஒத்து போறாங்களோ இவர்தான் IMF கூட்டணி வச்சுக்குவோம். இப்போ டிமானிசேஷன்ல கேஷ்லெஸ் இந்தியான்னு சொல்லிட்டீங்க நீங்க. கிராமத்தெல்லாம் இதை எடுத்து போய் சேர்க்க முடியுமா? நான் கேக்குறேன், எத்தனை கிராமப்புறத்துல ATM இருக்கு? நீங்க இப்போ பேடிஎம், விசா கார்டு, மாஸ்டர் கார்டுலாம் யாருடைய கம்பெனி? அது ஒரு பர்சன்ட் சர்சார்ஜ், அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் யாருக்கு போக போகுது? இந்தியர்களுக்கு யாருன்னா வரப்போதா? அந்நிய நாடுகளுக்கு தாரைவாத்து கொடுத்திருக்காரு. ஓகே, இது எந்த வகையிலையும் வெற்றி இல்லைன்னு நீங்க கருதுறீங்க. நம்ம இது சார்ந்த கேள்விகளும் எழுது. ஜனநாயக சீர்திருத்தம் பற்றி குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையில பேசியிருக்கிறார். தேர்தல் சீர்திருத்தம் பற்றி குறிப்பிட்டு சொல்லும்பொழுது சட்டமன்றங்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஏன் ஒரு சமயத்துல தேர்தல் வரக்கூடாது அப்படிங்கிறார். அதற்கான அவசியம் இன்னைக்கு எதனால ஏற்படுது? இன்னைக்கு பிரதமர் பேசுறார், எலெக்ஷன் கமிஷன் அதை பற்றி பேசுது, குடியரசுத் தலைவர் உரையிலையும் அது இடம்பெற்றிருக்கிறது. இது அவ்வப்போது பேசி மறையக்கூடிய ஒரு விஷயமா இல்லாம அடிக்கடி பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. Do you think it is a reform that is essential? என்னை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் தானே தவிர்த்து, எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க எப்போ நடந்தாலும் அவங்க நல்லா செஞ்சுட்டு வராங்க. ஸோ அதனால் இது வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சிகள் வந்து அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக ரிஃபார்முக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்றைக்கி வந்து எலெக்ஷன் ஃபண்டிங்னா அவங்களுக்கு பணம் எங்கேருந்து, கட்சிகளுக்கு வந்து பணம் எங்கேருந்து வருது தான் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா பாதி பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். அதை பற்றி பேசாமல் இப்போ எலெக்ஷன் வைங்க, அப்போ எலெக்ஷன் வைக்கலாம். அது எலெக்ஷன் கமிஷன் வந்து 60-70 வருஷமாக நடத்திட்டு வராங்க, 52லேயே நடத்திட்டு வராங்க. இப்போ புதுசாக இவங்க என்ன அரசியல்வாதிகள் என்ன அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க? அவங்க வந்து இவ்வளோ பெரிய நாட்டில் 130 கோடி மக்களுக்கு எலெக்ஷன் கமிஷனர்ஸும் கூட தேர்தல் ஆணையமும் கூட இந்த கருத்தை முன்னெடுக்கலான்னு ஒரு கட்டம் அல்ல பல கட்டங்களில் முன்னெடுத்திருக்கிறது. இல்லை, ஒரு ஸ்திரத்தன்மையும் நாட்டில் வந்து பல சமயங்களில் ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிட்டா எல்லா சமயத்திலும் இந்தியா எலெக்ஷன் மோட்ல இருக்கு. உத்தரப்பிரதேச எலெக்ஷனா, அதுக்கப்புறம் கர்நாடகாவில் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு மாநிலத்தில் வரும். அப்படிங்கும்போது அரசு இயந்திரம் பல சமயத்தில் அரசியல் காரணங்களுக்காக இல்லை தேர்தலுக்காக அதை முன்னிறுத்தி செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. பிரதமர்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரிகள்லேருந்து எல்லாரும் வந்து கவர்னன்ஸை தாண்டி அரசியலில் நிறைய சமயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது இதற்கான ராஷ்னலாக சொல்லப்படுது. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த பவர்ஸ் ரிவால்வ் ஆகலை. இப்போ ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனு, ஸ்டேட் எலெக்ஷன்லாம் கூட பிரதம மந்திரி இவங்களாம் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து அந்தந்த ஸ்டேட்டில் நல்ல ஒரு ஜனநாயக முறையில், உள்கட்சி ஜனநாயக முறையில் இவங்க ஒழுங்காக எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. எந்தெந்த கட்சியில் இப்போ சிபிஎம்மில் பார்த்தீங்கன்னா, சிபிஐயில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டார் கேம்பெயினர் வந்து எல்லாத்தையும் கேம்பெயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மகாத்மா காந்தி வந்து வைகுண்ட மேத்தான ஒருத்தர் பாம்பேயில் ஒரு பெரிய சோஷியல் ரிஃபார்மர். அவர் 25 வருஷம் வந்து சோஷியல் சர்வீஸ் செஞ்சார். அப்போ சொன்னது என்னென்னா,
ஒன்று நீங்கள் போய் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ரெண்டாவது ஒரு பைசா செலவழிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கட்சியில் தேர்தல் ஜெயிச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெருமை, இல்லாட்டி நிற்காதீங்கன்னாரு. அவர் நின்று ஜெயிச்சார். ஏன்னா 25 வருஷம் ஒழுங்காக சர்வீஸ் செஞ்சார். இங்கே இருக்கிற என்னன்னா பணம் தான் விளையாடுது எலெக்ஷனில். இல்லை, ஒரு தேசிய தலைவர்களே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இல்லை அவங்க பிரச்சார முகமாக சிறிய தேர்தல் இருக்கக்கூடாதுங்கிறது தவிர மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக போற்றக்கூடிய ஜவஹர்லால் நேருவிலிருந்து தேசம் முழுவதும் பல லட்சம் கிலோமீட்டர் சென்று போய் சூறாவளி பிரச்சாரம் பண்ணாங்க. சமயம் வேற சார். ஏன்னா அப்ப நாடு அப்ப வந்து ஒரு ஒருமைப்படுத்தணும், பாகிஸ்தான் இஷ்யூ வந்து இந்து முஸ்லிம் அதே தேவை இன்னைக்கு வந்து ஒரு ஒருமைப்படுத்துறதுக்கான தேவை இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரதம மந்திரி வந்து இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏஜ்ல வந்து ஒரு சின்ன சின்ன எலெக்ஷன் போகணும் அவசியமே கிடையாது. ஓகே, சோ இது வந்து அரசியல் காரணங்களுக்காக சொல்லப்படுதே தவிர இது ஒரு இயல்பான இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா தான் இன்னைக்கு வந்து உலகத்திலேயே அதிகமா எலெக்ஷன் நடக்கிற இடம். ஒபாமா எங்க பார்த்தாலும் போயிட்டு இருக்காரு. அவரு அமெரிக்கன் எலெக்ஷனை பற்றி அமெரிக்காவோட சிஸ்டம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரூல் ஆஃப் ஆல் பை ஆல். ஏன்னா எல்லாம் சாதாரண இடத்துலேருந்து இயர் கிடையாது, ஜட்ஜிலேருந்து எல்லாரும் எலெக்ஷன் தான். எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, இந்த ஃபெடரல் ஜட்ஜை தவிர்த்து மீதி எல்லாருமே ஷெரீஃபு போலீஸ் கமிஷனர் எல்லாருக்கும் எலெக்ஷன் உண்டு. அங்கே யாராவது இப்படி ஒபாமா போய் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்காரா? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஜனநாயகம், உண்மையான ஜனநாயகம் லோக்கல் லெவலில் இருக்குது. இங்கே லோக்கல் லெவலில் ஜனநாயகமே கிடையாது. ஓகே, நான் ப்ரொஃபஸருடைய முதற்கட்ட கருத்தை இந்த விஷயத்தில் கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு பல சமயங்களில் இந்த தேர்தல் வருதுனால மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடுது, அரசு இயந்திரம் அரசியல் நோக்கி திரும்ப வேண்டிய அவசியம் வருது. ஸோ இதற்கான தேவை இருக்கிறதா நீங்கள் கருதலையா? குடியரசுத் தலைவரும் வலியுறுத்தியிருக்கிறார். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். நண்பர் ஹரி, உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பு நம்முடைய பாஜக நண்பர் ராகவன் சொன்னதில் ரெண்டு விஷயங்கள் சுருக்கமாக சொல்கிறேன். ஒன்று வந்து இந்த நோட்டு மாற்றுறதுக்கான கடைசி நாளில் டிசம்பர் 30, அதற்கு பிறகு 27 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்வதை நிச்சயம் யாரும் ஏற்க மாட்டாங்க. உண்மை என்னன்னா அவங்களுடைய இலக்குகள் எல்லாம் படுதோல்வி ஆயிடுச்சு. கருப்பு பணத்தை அவர்களால் இதன் மூலமாக கண்டுபிடிக்கவில்லை என்பது தான் உண்மை. அதனால தான் அவங்களால விவரங்களை கொடுக்க முடியல, அல்லது இருக்கக்கூடிய விவரம் இதுக்கு நேர்மாறானது. நாங்கள் கருப்பு பணத்தை கண்டுபிடிக்க போகிறோம் என சொன்னதுக்கு நேர்மாறானது. ஆகவே தான் அவங்க அந்த விவரங்களை இன்னும் தரலை என்பது என்னுடைய கணிப்பு. அவர் சொல்வது போல் பார்ப்போம் பட்ஜெட்லேயாவது ஏதாவது வருதான்னு. ஒன்று. ரெண்டாவது, குடியரசுத் தலைவருடைய உரையை பொறுத்தவரையில் ஒரு பகுதியை அவர் சொல்லலை, நீங்களும் குறிப்பிடலை. ஒன்றை அவர் ஏற்றுக்கொண்டிருக்காரு. சரி, நான் என்னுடைய நினைவிலிருந்து சொல்றேன், ஸ்லோ டவுன்ங்கிற வார்த்தை அவரே சரிதானா? பொருளாதாரத்தில் ஒரு தளர்ச்சி இருக்கிறது என்பதை இந்த நாட்டுடைய முதல் குடிமகனை ஒப்புக்கொண்டிருக்கிறார். பிரதமரும் சொன்னதானே, இல்ல அமைச்சரும் சொன்னதானே. அந்த முக்கியமான விஷயத்தை தயவு செய்து மூடி மறைக்க கூடாதுங்கிற. எந்த அளவுக்குன்னா இந்த அரசு இன்றைக்கு என்ன ஒப்புக்கொண்டிருக்கிறது, வரும் ஆண்டில் ஜிடிபி என்கிற மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.6% இருக்கும் என்று முன்பு சொல்லி இப்பொழுது 7.1 என்று குறைய போகுது. அதுவும் இந்த செல்லா நோட்டு விவகாரத்தை எடுக்காமலேயே, கணக்கில் கொள்ளாமலேயே. இப்ப சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி என்று ஒரு அமைப்பு இருக்கு, இந்திய பொருளாதாரத்தை கண்காணிக்கிற மையம் என்று. அதனுடைய கணிப்பு என்ன தெரியுமா? இந்த செல்லா நோட்டு விவகாரம் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் சேர்த்து கணக்கில் கொண்டால் ஜிடிபி என்பது வெறும் 6% இருக்க போகிறது. இந்த ஆண்டு மட்டுமல்ல, வருகிற ஆண்டிலும் கூட இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது வீழ்ச்சி அடைந்தால் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்ன சொல்லியிருக்காங்க. நான் பதிவு செய்றேன். IMF சொல்லியிருக்கு. ஆனா இந்த அமைப்புகள், பல அமைப்புகள் சொல்வது என்னன்னா இது தற்காலிகமானது. இதுல இருந்து திரு மன்மோகன் சிங் சொன்னது போல அப்படியே அவ்வளவுதான் we are gone, we are dead என்பது இல்லாம மீண்டும் மீளக்கூடியது அப்படின்னு. அதாவது அவங்க சொல்லட்டும், ஏன்னா எதிர்காலம் வந்து இயல்பாக நிச்சயமாக யாராலும் சொல்ல முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய தளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இதிலிருந்து மீளப் போகிறார்களா பார்ப்போம். ஒன்று மட்டும் நிச்சயம், நண்பர் குறிப்பிட்டது போல விவசாயத்துறையிலும் அடுத்து சிறு குறு நடுத்தர தொழில்களிலும் மிகப்பெரிய பாதிப்பு. அதே போல முறைசாரா தொழில்களிலும் மிகப்பெரிய பாதிப்பு. பல லட்சக்கணக்கானோர் வேலை இழந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் இந்த அரசு எப்படி சரி செய்ய போகிறது என்பதை உங்களைப் போலவே நானும் எதிர்காலத்துக்கு விடுகிறேன். இது ஆனால் நிகழ்கால துயரம் இதுதான் ஒன்று. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். நண்பர் கூட அழகாக தான் சொன்னார். எனக்கு என்ன புரியலைன்னா, இந்த மக்களவை தேர்தலையும் அனைத்து சட்டமன்றங்களுக்கான தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்துவது, அதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் சீர்திருத்தம் போல பிரதமர் துவக்கி வைத்தார். ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு செய்தி, சட்ட ஆணைய தலைவரும் இந்த 5 மாநில தேர்தல் முடிந்தவுடன்
அது பற்றி அதிகாரபூர்வ விவாதத்தை சட்ட ஆணையம் நடத்தும் என சொல்லியிருக்கார். இப்பொழுது குடியரசுத் தலைவர் பேசுகிறார். ஆகவே தான் அதில் ஒரு தொடர்ச்சி இருக்கு. இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக இது பிரதம மந்திரி அலுவலகம் போய் அவங்களுடைய ஒப்புதலுடன் பேசப்பட்ட பேச்சா இல்லையா, அல்லது குடியரசுத் தலைவரை தயாரிச்சாதான் எனக்குன்னு டெக்னிக்கலாக தெரியல. ஆனால் இந்த நீங்கள் தொடர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஆமாம் என்னன்னா அரசினுடைய சிந்தனையைத்தான் இந்த விஷயத்திலே குடியரசுத் தலைவர் எதிரொலித்திருக்கிறார் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், ஒன்று எனக்கு இதில் உள்ள ஆட்சேபனை எங்கள் கட்சியும் இது பற்றி சொல்லியிருக்கிறது. நீங்கள் 52 தேர்தல் அப்படித்தான் நடந்துச்சு, கிட்டத்தட்ட 67 வரைக்கும் அதுதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 71 வரைக்கும் கூட அப்படித்தான். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநில தேர்தலையும் மாறி கீறி போயிடுச்சு. நான் என்ன அதில் ஒரு நல்ல அம்சம் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் ரூபா நயா பைசா விட்டுடுங்க, தேர்தல் செலவை பற்றி கூட விட்டுருங்க. இன்னும் கூட ஒரு சிக்கல் இருக்குது. தனித்தனியாக நடத்தினா தேர்தல் செலவு குறையுமா, சேர்த்து நடத்தினால் தேர்தல் செலவு குறையுமா என்பது கூட இன்றைக்கு விவாதமாக இருக்குது. ஆனால் நான் என்ன பார்க்குற ஒரு சாதகமான அம்சம் என்றால், தனித்தனியாக நடத்தும் பொழுது மாநில பிரச்சனைகள் முன்னுக்கு வரும். மாநில சட்டமன்ற தேர்தலை தனியாக நடத்தும் பொழுது, நீங்கள் மக்களவை தேர்தலையும் தமிழக சட்டமன்ற தேர்தலையும் ஒன்றா வச்சு நடத்தும் பொழுது இயல்பாக என்ன ஒரு சிக்கல் வரும் என்றால், அகில இந்திய பிரச்சனைகள் முன்னுக்கு வருவது என்பது இயல்பானது. ஆகவே தனித்தனியாக நடத்துவது என்பது இவ்வளவு பெரிய நாட்டுக்கு, பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட நம்முடைய இந்தியாவுக்கு இதுவும் அவசியம். அது தேவையில்லை என்ன நினைக்கிறதோ பாஜக என்று எனக்கு ஒரு ஐயப்பாடு. நான் அடுத்த கேள்வியை முன்வைக்கிறதுக்கு முன்பாக ஏற்கனவே 3 விருந்தினர்களும் வைத்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல விரும்புங்க. மிஸ்டர் ஹரி, இப்போ பிரைம் மினிஸ்டர் இது புதுசாக ஆரம்பிக்கல, பிரசிடென்ட் புதுசாக ஆரம்பிக்கல. எலக்டோரல் ரிஃபார்ம்ஸுங்கிறது பல ஆண்டுகாலாக பேசுகிற விஷயம். ஜெயபிரகாஷ் நாராயணன் சிட்டிசன் ஃபார் டெமோக்ரஸின்னு ஒரு ஃபாரம் வச்சு தார்குண்டே அவர் தலைமையில் ஏஜி நுரானி இருந்தாங்க, மசானி இருந்தாங்க, மலங்கர் இருந்தார், இவங்கெல்லாம் போட்டு ஒரு கமிட்டியே போட்டார் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ். எப்போ 74ல எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் ஒரு தொடர்ந்து பேசக்கூடிய சப்ஜெக்ட். ஏதோ எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்ல இந்த தேர்தல் இது புதுமை இல்ல, இந்தியாவுக்கு புதுமை இல்ல. நீங்க அதுக்கப்புறம் தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் ஜீவன் ரெட்டி கமிட்டி, எல்லா கமிட்டியும் பல ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. 1951 67 வரைக்கும் இந்த நாட்டில் சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒன்னாக்க தான் நடந்திருக்குது. அது எப்போ பிரேக் ஆச்சுன்னா 70ல லோக்சபாவே பாதியில் கலைக்க முடிஞ்ச வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 99 தடவை மாநிலங்களை அந்த சட்டசபையை கலைச்சிருக்கு. இதனால ஒரு பிரச்சனை. அதுக்கு ஆனா 99 தடவை முதல்ல எங்க பிரேக் ஆச்சு, 67 தடவை இது நடந்தது இல்ல. நீங்க கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. ஒரு மத்திய பார்லிமெண்ட் தேர்தலும் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது மக்கள் வேறு வேற கூட ஓட்டு போட்டிருக்கிறாங்க இந்த நாட்டில், இல்லைன்னு சொல்ல முடியாது. திரு அருணன் சொல்றாரு அது மாநிலத்தினுடைய சப்ஜெக்ட பேச முடியாது அப்படிங்கிறார். அப்படி நான் நினைக்கல. அது பல நேரங்கள் அது மாத்தி வந்திருக்கு. 67 வரைக்கும் இருந்தது ஏன் தொடரக்கூடாது ஒண்ணு. இன்னொன்னு, இது நம்ம பிரிட்டன் மாடலை ஃபாலோ பண்றோம் சார். பிரிட்டன்ல ஐ திங்க் 2011 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இனிமேல் தேர்தல் மே மாதம் 7ஆம் தேதி 2015 நடக்கும். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு மே மாதம் 7ஆம் தேதி தான் நடக்கும் தேர்தல். Thursday ஓட் இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. தேர்தலும் சென்ட்ரல் தேர்தலும் ஒன்னவே நடக்கும். ஸ்வீடன், சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் இருக்கு. அதனால இந்த மாடல்ல ஜஸ்ட் இஸ் பிரசன்டிங் பிஃபோர் தி பீப்பிள் mygov.in இதுல எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ்ல பப்ளிக் ஸ்பெண்டிங்ல இருந்து இன்னும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய எவ்வளவு விஷயம் இருக்கு. இத இவ்வளவு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து ஏன் சொல்றேன் இன்னைக்கு பாருங்க, இதனால என்ன கெட்டு போச்சு. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல்களும் நாடாளுமன்ற தேர்தலும் நடந்ததுனால என்ன சீர்குலைஞ்சிருங்க. நிச்சயமா அரசாங்கம் தேர்தல் மோட்லயே இருக்க வேண்டியதா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், 2017 இப்ப வந்திருக்கு 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. 2018 13 மாநில சட்டமன்ற தேர்தல், 2019 9 மாநிலம், 2020 ஒரு மாநில தேர்தல். இப்ப ஒரு அரசுங்கன்னா யார் சார்? பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தானே நடத்துறாங்க. எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பும் தனம் சண்டை தான் போட்டுட்டு இருக்கு. ஒவ்வொரு தேர்தலை நோக்கி தான் அவங்களுடைய திட்டங்கள், செயல் திட்டங்கள். எதை எடுத்தாலும் இது அரசியலுக்காக. என்ன சொன்னாங்க? டிமானிட்டைசேஷன் வரும்போது கூட அழகான உதாரணத்தை கொடுத்தாரு. அமெரிக்கா இஸ் ஆல்வேஸ் ஆன் எலெக்ஷன் மோட். பாருங்க, எல்லா சமயத்திலும் எல்லா கட்டங்களிலும் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அந்த நாடு முன்னேறுதா பின்னே போகுதா? திரு ஹரி, இப்ப அமெரிக்கா முன்னேறிச்சு. அமெரிக்காவோட பொருளாதாரம் தெரிஞ்சவங்க யாரும் அமெரிக்கா முன்னேறிக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இங்க பாருங்க,
பொருளாதாரமோ சோஷியல் செட்டப்போ எதுவுமே இன்னொரு நாடை பார்த்தெல்லாம் காப்பி அடிக்க முடியாது. உங்களுடைய நாட்டுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அதுதான் எங்களுடைய தலைவர்கள் சொல்றது, டாக்டர் எங்களுடைய பண்டிட் தீன்தயாள் சொல்றது கூட அப்படிதான். நீ எந்த எக்கனாமிக்ஸ் இது கூட பிலாசபி கூட இன்னொரு நாட்டை காப்பிலாம் அடிக்க முடியாது. உங்களுடைய நாட்டுக்கு எது தேவையோ அப்படி பண்ணணும். இங்க டெமோக்ரசிக் செட்டப்ல நான் அதுதான் சொல்ல வரேன். ஏற்கனவே நடந்தது mygov.in அவர் மைகவ்லயே போட்டிருக்கிறாரு, செப்டம்பர்லயே போட்டிருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் 5 क्वेश्चन கேக்குறாரு, மக்கள்கிட்ட கேக்குறாரு. இது இப்படி இருந்தா என்ன இருக்கும், எதனால பிரச்சனைகள், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு சொல்லுங்கலாம் சொல்லிருக்காரு. வரட்டும், விவாதம் வரட்டும், அதுல என்ன தப்பு இருக்கு? நடந்ததுதானே, இந்தியாவுல நடந்திருக்கிறது. ஏன் விவாதிக்க கூடாதுன்னு கேக்குறாரு. ஏன் இதுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற கேள்வி வருது. இதுல உங்க கட்சியை பத்திய விமர்சனம் வருது. இதோட பெனிஃபிஷரிஸா இந்த தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே சமயத்தில் நடைபெற்றா இயல்பாகவே தேசிய பிரச்சனைகள் அதீதமா முக்கியத்துவம் பெற்று தேசிய கட்சிகளுக்கு ஒரு கூடுதலான அட்வான்டேஜ் இருக்கும். மற்ற மாநில கட்சிகளுக்கு அந்த ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. டு யூ டிஃபர்? இல்லை, இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இப்போ எல்லாருக்கும் பாராளுமன்றத்துக்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் கொண்டு வரதுக்கு இப்போ 5 மாநில தேர்தல் நடக்க போகுது. உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், மணிப்பூர், கோவா, உத்தரகாண்ட் எல்லாம். ஆனால் 5 மாநிலத்திலையும் இவங்க தோக்க போகிறாங்கன்னு உறுதியாக செய்தி வந்துட்டு இருக்கு. இது 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும். டிமானிசேஷனுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக மக்கள் எல்லாம் எதிராக இருக்காங்கன்னுட்டு எல்லா இடத்துலையும் தோக்க போகிறாங்க. ஆகையால 2019 வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடலாம். இதுதான் உங்களுடைய உள்நோக்கம். இதை தவிர மக்களுக்காகவோ இது சிக்கன நடவடிக்கை வைக்க போறாங்க. எலெக்ஷன் எப்பவா? எப்ப இல்ல, பாராளுமன்றத்துக்கு கூட சேர்த்து. ஆமாங்க, அதுக்கு நீங்க சொல்ற 5க்கு என்ன நோக்கம் என்னன்னு கேக்குறேன். எனக்கு புரியல. இல்ல இது ரெண்டுத்தையும் ஒண்ணா சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒண்ணா தேர்தல் வைக்கிற நோக்கம் என்ன? உத்தரப்பிரதேசில சட்டமன்றம் இல்ல, இந்த தேர்தல்ல தோல்வி அடைந்தாலும் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வருகின்ற தேர்தல் எல்லாம் காங்கிரஸ், ரீஜனல் பார்ட்டி எல்லாம் வெற்றி பெற போகுது. இவங்க எல்லாரும் தோக்க போறாங்க. பாராளுமன்றத்தில் எல்லாத்தையும் கழிச்சிட்டு ஒரே தேர்தல் வைப்பாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. கனவு காண்பது அவருடைய விருப்பம், அது தப்புன்னு சொல்ல முடியாது. கனவு காணட்டும், இல்லைன்னு சொல்லல. அதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் அது சொல்லுங்க. அதனால ஒரே சமயத்துல நோக்கம் என்ன சொல்லுங்க. நான் சொல்றேன், இது நரேந்திர மோடியோட நோக்கம் இல்ல. காங்கிரஸ் கட்சியும் கூட ராகுல் காந்தி சுத்திட்டு இருக்கிறாரு. எல்லா அரசியல் தலைவரும் எலெக்ஷன் மோட்ல சுத்திட்டு இருக்காங்க. யாருமே அடுத்த வேலை பார்க்க இருக்கக்கூடாது. வெற்றி பெறுவதற்கு சுத்தரவு தோல்வி அடைவதற்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? 5வது ராகுல் காந்தி தான். அவர் தான் பாவம் சுத்தி சுத்தி தோத்துட்டு இருக்காரு. இனிமே இந்தியாவுல இங்க பாருங்க, தோல்வினா அடுத்தது வெற்றி என்பது தெரியாம பேசுறீங்க பாருங்க. சந்திக்க மாட்டோம். அது வரைக்கும் நம்ம மத்த வேலையை பார்ப்போம்னா அது ஜனநாயகத்துடைய அடிப்படைக்கு மக்களை சந்திப்பது வேற. மக்களை சந்திக்கிறதுக்கான தேர்தல்கள் தானங்க மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு. இன்னைக்கு ஜனநாயகத்துல அவங்களோட மேண்டேட் பெறதுக்கான வாய்ப்பு, ரெனியூ பண்றதுக்கான வாய்ப்பு. நான் உத்தரப்பிரதேச மக்களை சந்தித்தால் போருமா, தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க கூடாதுன்னு அடுத்த கேள்வி வந்துட்டு இருக்கோம். இப்படியே இஷ்யூஸ் மாறும். ஜனநாயக வாய்ப்பு பிரச்சனையும் கூட சரியாகும். ஃபைனான்சியல் ஸ்ட்ரெயின்ஸ் அதிகமா இருக்கு. எலெக்ஷன் மோட்ல இல்லனா நாட்டுக்கான திட்டங்களை கொண்டு வர முடியலன்னு சொல்றோம். இல்ல, 2 விஷயம். ஒன்று, நீங்களே சுட்டி காமிச்சு நான் மீண்டும் சொல்றேன். எம்ஜிஆர் இருந்த காலத்துல மக்களவை தேர்தலில் அதிமுகவை தோக்கடிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் அடுத்து நடக்குது, அதே அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ இந்த தனித்தனியாக தேர்தல் நடத்துவது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை தயவு செய்து நான் புரிந்து கொள்ளணும். 1. 2வது, நண்பர் என்ன கேட்குறாருன்னா, எப்போ பார்த்தாலும் தேர்தல் மூடிலேயே இருக்க வேண்டியிருக்கு. என்னை பொறுத்தவரை அது நல்லதும்பேன். தேர்தல் மூடில் அரசியல் தலைவர்கள் இருந்தால் தான் மக்களுடைய மனம் என்ன பேசுகிறது, அவங்களுடைய நாடி துடிப்பு என்ன சொல்லுகிறது என்பதை அவங்க கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஒன்று வேணா செய்யலாம். ஆட்சிக்கு இருக்காங்க பாருங்க, பொறுப்புல இருக்காங்கல்ல பிரதம மந்திரிகள், அவங்க வேணுமானால் மாநில தேர்தலில் வராம இருக்கட்டும், அவங்க ஒழுங்கா ஆட்சியை கவனிக்கட்டும். ஏன் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் அவர் பிரச்சாரத்துக்கு வரட்டும், ஏன் பிரதமரும் மந்திரிகளும் வர்றாங்க, அப்படி வேணா இல்ல விவாதத்துக்கு நான் முன்வைக்கிறேன். இல்லங்க, ஏங்க நீங்க அப்படி எல்லாம் யோசிங்க. இதுதான் பிரச்சனை. நீங்க அப்படி தீர்வு சொல்லணுமே ஒழிய. ஒரு நிமிஷம் நண்பரே, இது ஒரு சின்ன நாடு இல்லைங்க. நீங்களே அழகா சொன்னீங்க, எதையும் போய் இன்னொன்னோட ஒப்பிடக்கூடாதுன்னு. இவ்வளவு பெரிய தேசம், இன்னும் சாதாரண 165 கோடி மக்கள், விதவிதமான மொழி பேசக்கூடிய மக்கள், பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட மிகப்பெரிய நாடு நம்முடைய இந்தியா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளை விட பெருசு. என்னுடைய கேள்வி என்ன, 67 வரைக்கும் எப்படி நடந்தது? நீங்களும் சொல்றீங்களா 67 வரைக்கும் எப்படி நடந்தது? ஆமாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு பிறகு நடந்தது நல்லதுங்கிறேன் நான் தனித்தனியா. அதற்கான காரணம் இதுதான் நல்லதுன்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஃபோர் ஃபாதர்ஸ் இதைத்தானே முன்னிறுத்தி. அப்படி அவங்க ஒன்றும் சொல்லல. நம்முடைய அரசியல் சாசனத்துல 2 தேர்தலையும் ஒன்னா தான் நடத்தணும்னு எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே சொல்லல. ஆனா எப்படி ஆரம்பிக்குது? அது இயல்பா அப்படித்தான். எங்க 52ல இருந்து
இருந்து வருதுங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுவே புதுசு. வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற அடிப்படையில் இந்த நாட்டுடைய வரலாற்றிலே முதல்ல 52 தான் வருது. அதுக்கு பிறகு ஒரு 15 ஆண்டு காலம் தான் அப்படி இருக்குது. அது இயல்பாக என்ன ஆகுதுன்னா மாநில உரிமைகள் இன்னும் மத்திய அரசே அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணுவது அல்லது அங்கே பெரும்பான்மை போகும் பொழுது அதை கலைக்க வேண்டிய இயல்பான கட்டாயம். ஆகவே தனி தேர்தல் இது இப்படித்தான் நடக்கும். இன்னொன்னு நான் கேட்க விரும்புறேன், ஏன் இது ரொம்ப கவனமா வாதம் பண்ண வேண்டி இருக்குன்னா, ரெண்டையும் ஒன்றாக நடத்துவது என்றால் இப்ப இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கும் போதே ஒரு சட்டசபை கலைக்க வேண்டிய அவசியம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இல்ல முடிச்சறேன், மக்களவை தேர்தல் வரும்பொழுதுதான் அந்த மாநில சட்டமன்றத்துக்கு சேர்த்து தேர்தல்னா மிச்சம் இருக்கிற 3 வருஷமும் நீங்க ஜனாதிபதி ஆட்சி வைக்க போறீங்களா? சைக்கிள் பிரேக் ஆச்சு என்ன பண்ணுவீங்க? அதுதான் உங்களுடைய ஆசையான்னு கேக்குறேன். மை கவர்னன்ஸ் அதுலயே அந்த போர்ட்டல்லே பாத்தீங்கன்னா இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணா அதுதான் 25ஆம் தேதி செப்டம்பர் பிரைம் மினிஸ்டர் கோழிக்கோட்ல பேசும்போது சொன்னார், நம்ம இதை கடைந்தெழுவோம், என்ன வருதுன்னு பாப்போம், எல்லாருடைய ஒப்பீனியனும் கேட்போம். இதுதான் முக்கியமான விஷயங்கள் இருக்கே, ஸ்டேட் ஃபண்டிங்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அத முன்னிறுக்காம நீங்க இததான் பாருங்க, ஒரு சப்ஜெக்ட்ட பேசும் பொழுது அதே ஏன் பேசலன்னு பேச முடியாது. அதை விட முக்கியமான ஒண்ணு இருந்தது, அதை விட பெரிய பிரச்சனை தலைவலி இருக்கு, கேன்சர் இருக்கு, கேன்சர் விட்டுட்டு தலைவலியை கவனிச்சா இது அதோட முக்கியமான இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ராக்கெட் வேணும், சாப்பாடு வேணும் தான் பேச முடியுமே தவிர திஸ் ஆர் தட்லாம் பேச முடியாது. அதே மாதிரி which is more important? No, இந்த ஃபீல்ட்ல இது இம்பார்ட்டன்ட். டெமோக்ரசி இந்த நாட்டுல இந்த அளவுக்கு சிறப்பா இருக்கணும்னா சில விஷயங்கள் பண்ணா அதுக்கான பண்ணணும். அப்படி பார்த்தா டிஎன் சேஷனுக்கு பிறகு எத்தனை மாற்றங்கள், ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் கோட் ஆஃப் கான்டக்ட் எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்தீங்க. இந்த முறைகள்ல பிரச்சனையா, நடத்தக்கூடிய வழிகள்ல பிரச்சனையாங்கிற கேள்வி இருக்கு. தாண்டி ஏற்கனவே கேட்ட கேள்விதான் முன்னிறுக்க விரும்புறேன். இதுல கட்சிகள்னு பார்த்தா தேசிய கட்சிகளுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் கிடைச்சு, மாநில கட்சிகள் இன்னும் அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுறதா ப்ரொஃபசர் சுதர்ஷன்? அது முக்கியமாக தேர்தலை பற்றி பேசும்போது முதல்ல 1950 நம்ம அந்த குடியரசு தினம் இது வந்ததுக்கப்புறம், குடியரசு ஆனதுக்கப்புறம், கான்ஸ்டியூஷனில் வந்ததுக்கப்புறம் நேரு என்ன நினைக்கிறாருன்னா உடனே நடத்தணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த கான்ஸ்டியூஷன் மக்கள் மூலமாக அங்கீகாரம் பெறணுன்ட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. அப்போ அந்த முதல் தேர்தல் ஆணையர் சொல்கிறாரு நீங்கள் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஃபுல்லாக கணக்கு எடுத்து எல்லாம் செஞ்சு பிளான் பண்ணி 2 வருஷம் கழிச்சு தான் நடத்துகிறாரு. எலெக்ஷன் நடத்த வேண்டிய உரிமை எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் அதை கான்ஸ்டியூஷனல் பாடி கொடுத்துருக்கு. நம்ம கவர்மெண்ட் வேணா சஜஸ்ட் பண்ணலாம், அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத விஷயமா அவங்க கையில இருக்கு. எனிவே இல்ல, ஐ திங்க் இட் இஸ் தி அதர் வே அரவுண்ட். எலெக்ஷன் கமிஷன் சஜஸ்ட் பண்ணோம், ஆனா சட்டத்தை பாராளுமன்றம் தானே ஏற்ற முடியும். இல்ல அது உங்களுக்கு ஒரு அதனாலதான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தில இருந்து பல தேர்தல் ஆணையர்கள் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அப்படியே தூங்கி இல்ல சார், பிரெஜுடிஷியலா இருந்துன்னு வச்சுங்க. இப்ப நீங்க ஏடிஆர் நாங்க ஜெயிச்ச அந்த கேஸ் இருக்கு பாருங்க, அது வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ எஃப்சிஆர்ஏ இஷ்யூ கேஸ் நடந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். பிஜேபி காங்கிரஸ் 2 பேரும் மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா நீங்கள் சட்டம் கான்ஸ்டியூஷன் பண்ணி நீங்கள் பார்ட்டிஸ் ஒழுங்காக சட்டம் போடலன்னா பார்லிமெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடும். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடி. அவங்க சின்ன கட்சிகள், மாநில கட்சிகள், இந்த மாதிரி கட்சிகளுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுதுன்னு நினச்சான்னு வச்சுங்க, இந்த சட்டம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. எலெக்ஷன் கமிஷனே தானே இதை முன்னெடுக்குது. இந்த கருத்து ஒரு டிஸ்கஷன் தான் சார் வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அது நீங்கள் சாத்தியப்பட என்ன பொறுத்தவரை சாத்தியப்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபண்டிங் இன்னைக்கு பிளாக் ஃபண்டிங் 80% ஓடிட்டு இருக்கு சார். இல்ல அதுக்கு தான் இப்ப எலெக்ஷன் கமிஷன் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க இல்லன்னு சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா டாக்டர் லக்ஷ்மணன் கமிஷன், லா கமிஷன், அதுக்கப்புறம் அது என்ன நடத்தி வருது, கவர்மெண்ட் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. இதே அரசியல்வாதி தானே இருக்காங்க, ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. இப்போ ஏபி ஷா அவங்க லா கமிஷன் போட்டிருக்காங்க, ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, அது மேலே ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நான் எலெக்ஷன் நடத்துவேங்கிறது என்னை பொறுத்தவரையில் எலெக்ஷன் ரீஃபார்ம், பொலிட்டிக்கல் ரீஃபார்முக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. மாநில கட்சிகளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நீங்கள் கருதலையா? இதில் இல்லை, இதில் மாநில இப்போ 1980 தேர்தல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல பாராளுமன்றத்துக்கு ஒரு விதமான வாக்குகளும் சட்டமன்றத்துக்கு ஒரு விதமான வாக்குகள் தான் விழுந்தன. அப்போ பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் கம்ப்ளீட்டாக எம்ஜி ராமச்சந்திரன் தோத்து போகிறாரு, திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுது. அதுக்கு ஒரு பார்த்து யார் வரணும் பிரதமரான்றதுக்கு வாக்களிக்கிறாங்க. அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வரும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி தோத்து போது எம்ஜி ராமச்சந்திரன் தலைமையில் ஆட்சிக்கு வராங்க. அப்போ ரீஜினல் பார்ட்டி வரணும் அப்படின்ட்டு விரும்புகிறாங்க மக்கள். 2 பார்வை இருக்கிறது ப்ரொஃபசர் அருணன் ஐயா சொன்ன மாதிரி அது சரியான விஷயம்தான். ஆனால் இவர் ஏன் இதில் ரொம்ப அவசரம் காட்டுறாரு? இது ஒரு கண்டினியூட்டி இருக்கு பாருங்க. தொடர்ந்து லா கமிஷன், அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம், இப்போ இருங்க நான் சொல்றேன், இருங்க வரேன்.
இது ஒரு கண்டினியூட்டி தொடர்ந்து 6 மாசமா அந்த டாக் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஜனாதிபதியே அதை பத்தி பேசிட்டாரு. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இவர் சொன்னார் டிமானிசேஷனை பத்தி, எவ்வளவு பெரிய வீழ்ச்சி என்பதை நம்ம விட அவங்களுக்கு நல்லா தெரியும். 1% குறைஞ்சாவே 1,50,000 கோடி நட்டம் பெறப்பட போது அரசுக்கு. ஒரகடம் பகுதியில் போய் பாருங்க, கூர்கான் பகுதியில் போறங்க, எல்லா தொழிற்சாலை மூடிட்டு வராங்க, வேலை வாய்ப்பு கிடையாது. பீகார்ல இருந்து வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, சென்னையில எல்லா இடத்துலயுமே வந்து வட மாநிலத்திலிருந்து கிழக்குல இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப நிறைய இப்ப பார்க்க முடியாது, எல்லா தொழிற்சாலை வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு பொருளாதார நட்டம் ஏற்பட்டிருக்கு இந்தியால. இருங்க வரேன். 1.5% குறைஞ்சாவே 2,25,000 கோடி காணாம போயிடுது. இவங்க எப்படி ஆட்சி செய்ய போறாங்க, இதுல இருந்து மீண்டு வர போறாங்கன்றது அவங்களுக்கே புரிதல் உண்டு. ஆகையால் தான் எல்லா தேர்தலையும் இனிமே தோல்வி முகதான். சார் நண்பர்கிட்ட காரணம் இருக்கு. சரி நண்பர்கிட்ட ஒண்ணு சொல்றேன். இந்த டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, சண்டிகர் எல்லா இடத்துலயும் நடந்த உள்ளாட்சி தேர்தல் நாங்க ஜெயிச்சிருக்கிறோம், நீங்க ஜெயிக்கல. குஜராத் தேர்தல்ல தவறான தகவல். நீங்க குஜராத் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தோல்வின்னு தான் வந்துட்டு இருக்கு. என்னங்க தவறான தவறா கொடுக்காதீங்க. நான் என்னால காட்ட முடியும். ஜெயிச்சிருக்கிறோம். இல்லங்க, பத்திரிகை செய்தி எல்லாம் வந்திருக்கு. உங்க வாதத்துக்கே ஆற்றல் உங்களுக்கு எப்படி வந்தாலும் கம்யூனிஸ்ட் எங்கேயும் ஜெயிச்சதா தெரியல இந்த 4 இடத்துலயும். அதனால குஜராத்ல எங்களுக்கு வலு இல்லன்னு எல்லாரும் தெரிஞ்சது இல்ல. இந்தியாவிலே எங்க வலு இருக்கு? 9 சீட் இருக்கீங்க நீங்க. 543 சீட்ல 9 சீட் இந்தியாவுல. எங்க வலு இருக்கு? எங்க வெஸ்ட் பெங்கால்ல வலு இருக்கா உங்களுக்கு? கேரளாவுல ஜெயிச்சிருக்க. இங்க பாருங்க, நீங்க வாதத்துக்குள்ள நிக்கும்போது தர்க்க ரீதியா பேசணும். நீங்க 1984ல வெறும் 2 எம்பில தான் இருந்தீங்கங்கறத மறந்துடாதீங்க. நீங்க எவ்வளவு இருந்தீங்க அப்ப? ஆட்சியில இருந்தீங்களா? இந்தியா ஆட்சி புடி ஆட்சியில இருந்தீங்களா? பல மாநிலங்கள் ஆட்சியில இருந்தீங்களா? ஆனால் நீங்க இந்த அளவுக்கு கீழே போனீங்க, அந்த நிலைமை மீண்டும் வரலாம். எங்க இருக்கீங்க? சிபிஐ 1 சீட், நீங்க 9 சீட் இருக்கீங்க. நீங்க அந்த நிலைமையில இருந்தீங்கங்கறத மறந்துடாதீங்க. நீங்க வாதத்துக்கு பதில் சொல்ல முடியாம திசை திருப்புறீங்க. தேர்தல்ல வெற்றி தோல்வி வரலாங்க, கருத்து சரியா தப்பான்னு பேசவாங்க. என்ன நியாயம்? இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் ஃபேக்ட் சொல்றேன். 8000 உள்ளாட்சி தேர்தல்ல 8000 பஞ்சாயத்து தலைவர் ஜெயிச்சிருக்கோம். இந்த டிமானிட்டைசேஷன் பிறகு ஜெயிச்சிருக்கிறோம். குஜராத்ல பாஜக தோல்வி என்று பல பத்திரிகைகள் வந்திருக்கு. தயவு செய்து தவறான தகவல். இந்தியாவிலே கம்யூனிசமே ஆட்சி. நீங்க சொல்லுகின்றீர்கள் இந்தியாவிலே அது உங்க ஆசை, அது உங்க ஆசை. இந்தியாவிலே தோற்று போன கம்யூனிசம் பிஜேபி தெரியுங்களா? நிலைமை வந்துரும். ஒரு சுருக்கமான இறுதியான கேள்வி. மக்கள் வந்து இஷ்யூ சுருங்கி போய் தேசிய பிரச்சனைகள் மேலோங்கி மாநில பிரச்சனைகள் பின்னுக்கு போங்கிறீங்க. 2014 தேர்தலில் தமிழ்நாடு நடக்குது, இந்தியா முழுக்கும் நடக்குது. தமிழ்நாடு மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க? இங்க இருக்கக்கூடிய மாநில பார்ட்டிக்கு தான் கொடுக்குறாங்க. தேசம் முழுக்க மோடியை அடிச்சிட்டு இருந்த போதும் கூட. அப்படி இருக்கும் போதே அந்த ஒரு விஸ்டம்கான வாய்ப்பு இருக்கவே செய்து இல்லையா? அங்க மாநில பிரச்சனைகள் மேலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த தேர்தல் அப்படி ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இப்ப நடக்கிற தேர்தல் இல்ல ஒரு நிமிஷம். அவர் அந்த கேள்வி வந்து ஒரு தர்க்க ரீதியான சரியான கேள்விதான். ஆனா நீங்க அதுலயும் என்ன பார்க்கணும்னா, மத்தியில இங்க இருக்கக்கூடிய அதிமுக தலைமை கூட ஆட்சிக்கு வர முடியும், அவங்களே பிரதமராக முடியுங்கிற அளவுக்கு அங்கே பிரச்சாரம் நடந்தது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆகவே அங்கே அப்பொழுதும் முன்னுக்கு வந்தது என்பது அகில இந்திய பிரச்சனை, அகில இந்திய தலைமை. ஆகவே அதை வச்சுதான். ஆனா தேர்வு செய்தது என்பது ஒரு மாநில கட்சியை தான். நான் வந்து முழுக்க ஜெயலலிதா வெஸ்ட் பெங்கால் என்னாச்சு? இல்ல என்னை கொஞ்சம் முடிக்க விடுங்க. முழுக்க அகில இந்திய பிரச்சனைகள் தான் வரும், மாநில பிரச்சனை வராது நான் சொல்லல. ஆனால் என்ன ஆபத்து இருக்கிறதுண்டா, 2 தேர்தலையும் ஒன்னா நீங்க வச்சீங்கன்னா அகில இந்திய பிரச்சனைகள் அதிகம் முன்னுக்கு வரக்கூடிய நிலைமை உருவாகும். தனித்தனியா வச்சா இன்னும் வந்து சாங்கோபாங்கமாக மாநில பிரச்சனைகளை பேசுவாங்க, முடிவை மாத்துவாங்க என்பதுக்கு தான் அந்த 79-80 உதாரணத்தை சொல்றேன். சிபிஐ அக்செப்ட் பண்றாங்க. இத சிபிஐ அக்செப்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு ப்ரொபோசலா தொடர்ந்து வலியுறுத்தப்படுது. இது அப்படியே ஒரு அரசாங்கம் உடனே முன்னெடுத்தோ இல்லாட்டி தேர்தல் ஆணையம் உடனே முன்னெடுத்தோ ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள், பல சிக்கல்கள் இவையெல்லாம் அணுகப்பட்டு இதுல வந்து நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா நீண்ட
இப்படி ஆரம்பிக்கிறோம் ஒரே சமயத்துல திடீர்னு ஒரு அரசு கலைக்க முடிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அடுத்து என்ன, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல வேண்டியிருக்கிறது. இதை தாண்டிய முக்கியமான சீர்திருத்தங்களும் ஒட்டுமொத்த தேசமும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு தூய தேர்தலை, பணம் விளையாடாத தேர்தலை உருவாக்க வேண்டிய அவசியம். இந்த தேர்தல் முறையின் மீது தொடர்ந்து மக்கள் நம்பிக்கை கொண்டு செயல்படுறதுக்கான ஒரு மிக முக்கியமான சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.